மத போதகர் போர்வையில் பல பெண்களின் வாழ்க்கையை தன் தந்தை சீரழித்து விட்டதாக கூறி அவரது மகளே சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மகளின் தோழியையே மனைவியாக்கி குழந்தையும் கொடுத்து இதேபோல் பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாண்டு வரும் பிளேபாய் பாஸ்டர் இந்த மோசஸ் செல்லதுரை தானாம். ஒரு ஆண் தன்னை ஏமாற்றி விட்டதாக பெண்கள் போலீசில் புகார் அளித்து பார்த்திருப்போம். ஆனால் எப்படியாவது பெண்களை என் தந்தையிடம் இருந்து காப்பாற்றுங்கள் என்று மகள் புகார் அளித்து பார்த்திருக்கிறீர்களா? இனி எந்த பெண்ணும் தன் அப்பாவிடம் ஏமாந்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் டிஜிபி அலுவலக வாசல் ஏறி உள்ளார் இந்த இளம் பெண். நடந்தது என்ன? சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர்தான் இந்த 20 வயது இளம்பெண். இவரது தந்தைதான் மோசஸ் செல்லதுரை. மத போதகர் என சொல்லிக் கொள்ளும் இவர் வழக்கறிஞரும் கூடவாம். பாஸ்டர்னா அவர் படிச்சிருக்கணும், அதுக்கு அவர் படிக்கவே இல்லை. போலீஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு. 30,000 பணம் கொடுத்துதான் பாஸ்டர் பட்டமே பெற்றாராம் இந்த ஆசாமி. பாஸ்டராக போன இடத்தில் பாஸ்டர் லேடியை திருமணம் செய்த இந்த கேடி கட்டிய மனைவி பெற்ற பிள்ளையை விட்டுவிட்டு சிங்கப்பூருக்கு தப்பியுள்ளாராம். போதிக்க போறேன்னு சொல்லி போன இடத்துல ஒரு பாஸ்டர் லேடியை கல்யாணம் பண்ணி அவங்க கூட சிங்கப்பூருக்கே ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா எங்க ஃபேமிலிக்குள்ள தெரிய வந்துச்சு. சண்டை போட்டு மனைவி மகளை பிரிந்து தனியே இருந்த மோசஸ் செல்லதுரைக்கு மகளும் மனைவியும் வெளிநாடு போனது இன்னும் வாட்டமாகி விட்டது. எங்க அம்மா ஃபாரின் போயிட்டாங்க. எங்க அம்மா கூட நானும் அங்க போனதுனால இவருக்கு இங்க ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. சோ அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு ஃபேமிலி இருக்கும் போதே இல்லீகல் அஃபேர் வச்சுக்கலாம், இல்லீகலா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு லாயரா இருந்துகிட்டு சட்டத்தையே அவர் இப்படி சொல்றப்போ நான் லா படிக்கல, நான் சட்டமோ ஏதோ படிக்கல, சோ எனக்கு எதுவுமே தெரியாது. வழக்கறிஞர் என்பதால் கேசுக்காக வந்த தன் தோழியை மனைவியாக்கி கர்ப்பமாக்கி கையில் குழந்தையையும் கொடுத்து விட்டார் தன் தந்தை என குமுறுகிறார் அவர் மகள். பாஸ்டர்னு சொல்லி ரிலிஜனலா நிறைய பேரை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நிறைய பெண்களோட கள்ள தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்காரு. நாங்க எல்லா டைமும் அவரை நாங்க மன்னிச்சு விட்டுட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட போய் இருந்ததுனால எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. பட் ப்ராப்பரா இன்னும் யாரும் டிவோர்ஸ் வாங்கவே இல்லை. அவர்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலியில உள்ள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணுக்கு வெறும் 24 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே பெத்துட்டாரு. இதுவரை மோசஸ் செல்லதுரை போதகர் வேலையையோ வழக்கறிஞர் வேலையையோ உருப்படியாக பார்த்ததில்லையாம். இளம் பெண்களை குறிவைப்பது, ஷாப்பிங் அழைத்து செல்வது, புது புது துணிகள் வாங்கி தருவது, காதல் வலையில் விழ வைப்பது, திருமணம் செய்வது, கர்ப்பமாக்குவது, காசை கொடுத்து கலைக்க செய்வது, இப்படி ரோமியோவாகவே தன் அப்பா முழு நேர வேலையாக பார்த்து வந்ததாக மகளே சொல்கிறார். 20 இயர்ஸுமே நான் அவர் கூட இருந்த வரைக்கும் நிறைய பெண்களோட தொடர்பு இருந்துச்சு. பட் எல்லா கேர்ள்ஸையும் பிரெக்னன்ட் ஆக்கிடுவாரு. பிரெக்னன்ட் ஆக்கி அபார்ட் பண்ணிடுவாங்க. பணம் கொடுத்து எல்லாரையும் அபார்ட் பண்ணிடுவாங்க. கேட்டால் கல்யாணம் பண்ண கடவுள் கனவில் வந்து சொன்னதாக சிக்கும் இளம் பெண்களிடம் கதைகளை கட்டவிழ்த்து விட்டு காதில் பூ சுற்றியுள்ளாராம் மோசஸ் செல்லதுரை. கடவுள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி, அவர் அம்மாவும் சரி, அவங்க அம்மாவும் அப்படிப்பட்ட கேரக்டர். எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துவாங்க. ஏமாத்தி கடவுள் கனவுல சொன்னாரு, இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படிதான் இந்த பொண்ணை ஏமாத்தி பல பெண்களை ஏமாற்றி பண மோசடியும் செய்துள்ளாராம். எங்கே பெயர் கெட்டு விடுமோ என்ற பயத்தில் மோசஸிடம் ஏமாந்த பெண்கள் புகார் கொடுக்க முன் வருவதில்லையாம். அதனால்தான் அவர்களுக்காக தன் தந்தைக்கு எதிரே தானே போலீஸை தேடி வந்து விட்டார் இந்த இளம் பெண். ஏற்கனவே மகளிர் ஆணையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்த போது 1000 பெண்களை கூட திருமணம் செய்வேன் என பகுமானம் காட்டினாராம் மோசஸ். அனைத்து விதமான ஆதாரங்களும் தன்னிடம் இருப்பதாகவும் தவறு செய்துவிட்டு பணத்தை வைத்து ஈடுகட்டலாம் என நினைக்கும் தன் தந்தைக்கு தக்க பாடம் புகட்டுவேன் என சூளுரைத்துள்ளார் மோசஸின் மகள். இதனிடையே பணம் பறிக்கும் நோக்கில் வேண்டுமென்றே புகார் அளித்துள்ளதாகவும் தன்னிடம் 25 லட்சம் ரூபாய் பேரம் பேசிய நிலையில் அதற்கு ஒத்து வராததன் காரணமாக பணப்பறிப்பில் ஈடுபட முயல்வதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மோசஸ் செல்லதுரை எதுவானாலும்
சட்டப்படி சந்திக்க தயார் என சவால் விடுத்துள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.